நீங்க தூங்கும்போது வாயில இருந்து கோல வடிகிற பறக்கும் ஒரு கொரட்டை சவுண்டா வருதா? இன்னைக்கு நம்ம இத ஃபிக்ஸ் செய்யலாம். ஸோ கொரட்டை வர மெயின் ரீசன் நோஸ்க்கு ஏர் ஃப்ளோ ப்ராப்பரா ஆகாதனால தான். எக்ஸாம்பிள் மூக்கடைப்பு, சைனசைட்டிஸ், அலர்ஜி, வீக் த்ரோட் மசில்ஸ், ஒபிசிட்டி ஆர் கமந்து படுக்கிறனால கூட இருக்கலாம். கோல வடிகிற ரீசன் மூக்கடைப்பு ஆர் டான்சிலைட்டிஸ்னால கூட உங்க வாய் ஆல்வேஸ் ஓப்பனா இருக்கும் தூங்கும்போது, அண்ட் சம்டைம்ஸ் அசிடிட்டினால கூட இருக்கலாம். ஸோ இது ப்ராப்ளமா எப்ப மாறும்னா, நீங்க கொரட்டை விடுறது பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆனா அதனால உங்க மூச்சு நிக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப மோசமான ப்ராப்ளம். அதே மாதிரி டயர்டா இருந்துச்சீங்கன்னா சுத்தமா நல்லது கிடையாது. சில பேருக்கு கொரட்டனால மார்னிங் ஹெட்டேக் கூட வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் ஸ்லீப் ஆப்னியா ஆர் சைனசைட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ இதை நீங்க ரொம்ப கிளியரா பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைடா படுக்க கத்துக்கோங்க. உங்க பில்லோவை கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி வச்சு தூங்குங்க. மிட் நைட் ஹெவி மீல் கம்ப்ளீட்டா அவாய்ட் செய்யுங்க. சைனசைட்டிஸ் ஆர் கோல்டு இருந்தா சீக்கிரமா அதை சரி செய்ய பாருங்க. ஆல்கோஹால் இன்டேக் செய்யாதீங்க. தண்ணி ரொம்ப அதிகமா எடுங்க. வெயிட் ப்ராப்பரா மெயின்டைன் செய்யுங்க. இருந்தாலும் அது 4 to 6 வீக்ஸ்க்கு மேல இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னா இஎன்டி ஆர் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட பார்த்து கன்சல்ட் செய்து நிம்மதியா தூங்க வழி தேடுங்க. பிகாஸ் நிம்மதியான தூக்கம் தான் பெஸ்ட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். நன்றி.